ஹலோ தோழர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு 33 வயசு முடிஞ்சு 34 வயசு ரன்னிங்கில் இருக்குது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ எனக்கு என்னுடைய அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. எனக்குன்னு டிபெண்டன்ஸ் இப்போ யாருமே இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய உறவுக்காரங்க என்னை ஏமாற்றினதுனால அவங்களுக்குன்னு நான் லோன்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஒரு 34 லட்சம் வந்து நான் இழந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக அதெல்லாம் நான் பே பண்ணி முடிச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன். இன்னும் 1, 2 லோன்ஸ் தான் பாக்கி இருக்குது. அதையுமே நான் வந்து முடிச்சுடுவேன். இந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய சேவிங்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த லோன்ஸ் கட்டுறதுக்கு நான் பேங்க்குக்கு நான் செட்டில் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னுடைய நெட்வொர்த்து, என்னுடைய போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி இருக்க வேண்டியது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இமேஜ் இருக்கு இல்லையா, இதில் இருக்க வேண்டிய போர்ட்ஃபோலியோ இப்போ என்கிட்ட இல்லை. அதுக்கு காரணம் என்னுடைய ரிலேட்டிவ் அந்த கசினுக்கு அவளுக்கு வாங்கி கொடுத்த லோன்ஸை நான் அடைச்சதுனால என்னுடைய காசெல்லாம் வீணாக போயிருக்கு. இப்படி இருக்க வேண்டிய என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி மாறி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நெட்வொர்த்துன்றது பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ஹவுஸு, உங்களோட கோல்டு, உங்களோட சில்வர், உங்களோட பைக்கு, உங்களோட எல்ஐசி வந்து இப்போ நீங்கள் சரண்டர் பண்ணால் என்ன கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டு, உங்களோட எஃப்டி, உங்களோட பாண்ட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களால் லிக்விடேஷன் பண்ண முடியும். ஸோ ஒரு வீடு கூட விற்றா அது வந்து லிக்விடேட் பண்ண முடியும் இல்லையா. இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்திங்கன்னா அசெட்டு. ஓகேவா, ஒரு பைக்கு கூட நம்ம வந்து 95,000 கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் அதை விற்றா நமக்கு ஒரு 30,000 வச்சு கிடைக்கும்னா அந்த 30,000 நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ட்ராக் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த இமேஜில் இருக்க வேண்டிய போர்ட்ஃபோலியோ இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இமேஜில் வந்து சுருங்கி போச்சு. ஸோ என்னுடைய சேவிங்ஸ் எல்லாமே வந்து வீணாக போயிருக்குது. ஓகேவா. ஸோ இது போல் நீங்களும் உங்களுடைய நெட்வொர்த்து, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி பை சார்ட்டை வந்து போட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது என்னுடைய போர்ட்ஃபோலியோ, என்னுடைய நெட்வொர்த்து. ஓகேவா. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க அசெட் எல்லாத்தையும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி நீங்கள் பை சார்ட் போட்டு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவே இப்போல்லாம் எக்ஸல் ஷீட்டில் போட முடியுது. ஸோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். என்ன மாதிரி ஆளுங்களை சும்மா உட்கார முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணிக்கிட்டே இருப்பேன், யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நான் வந்து பண்ணது, யோசித்தது உங்கள் எல்லாருக்கூட ஷேர் பண்ணிக்கலாமே சொல்லிவிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் தெரியப்படுத்திருக்கேன். இதில் எல்லாமே பெர்சன்டேஜ் வைஸில் தான் காமிச்சிருக்கு இல்லையா. ஸோ ரியல் நம்பர்ஸ் நான் வந்து காமிக்கலை. அதனால் தைரியமாக நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதை வச்சு யாரால் என்ன ஜட்ஜ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ என்னுடைய நெட்வொர்த் என்னவாக இருக்கும் ரஃபாக உங்களால் சொல்ல முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலுக்கு இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ். ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.